ஹாய், வெல்கம் டு 3 ரோசஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான திருவாதிரை களி தாங்க செய்ய போகிறோம். எப்படி செய்யறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறது இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ரெசிபி செய்யறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு அகலமான கடாய் எடுத்து வச்சுக்கோங்க. கடாய் சூடானதும் இந்த கப்பால் அரை கப்பு பச்சரிசி சேர்த்துக்கிறாங்க. சேர்த்துட்டு இப்போ அதை வறுத்துக்கலாம். இது கூடவே பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாங்க. அரை கப்பு பச்சரிசிக்கு 1 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு கரெக்டாக இருக்கும். இப்போ இது ரெண்டுத்தையும் சேர்த்து அரிசி நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அரிசி நல்லா பொரிஞ்சு வரணும். பாருங்கள், இந்த அளவுக்கு வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. இது நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இது கூட 3 ஏலக்காவை சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இப்போ மூடி போட்டு இதை ரவை பதத்துக்கு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு ரவை பதத்துக்கு இருக்கணும். இப்போது மறுபடிக்கும் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் 1 கப்பு வெல்லம் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு 1 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதை கலந்து விட்டுறலாம். வெல்லம் நல்லா கரைஞ்சி வந்தால் போதும். இதுக்கு பாகுபதமெல்லாம் எதுவும் தேவையில்லைங்க. வெல்லம் கரைஞ்சி வந்தால் மட்டும் போதும். இப்போ வெல்லம் கரைஞ்சிருச்சு. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு அடிகனமான பாத்திரத்துக்கு வடிகட்டி இந்த வெள்ளை தண்ணியை சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இப்போ இது கூட இன்னும் 2 கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம். இது பச்சை தண்ணி தான். தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு இப்போ இது ஸ்டவ்வில் எடுத்து வச்சுட்டு அடுப்பு ஆன் பண்ணிக்கலாங்க. இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாங்க. கூடவே அரை மூடி தேங்காய் துருவி வச்சுருக்கேன். இப்போ அதுவும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்துட்டு தண்ணி பாருங்கள் நல்லா கொதிக்கணும். இந்த அளவுக்கு கொதித்து வந்ததும் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல அரிசி மாவு, அதை சேர்த்துட்டு கலந்து விட்டுறலாம். அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு கிண்டி விட்டுட்டே இருங்க. பாருங்கள், இந்த மாதிரி கலந்து விட்டு அரிசி பருப்பும் நல்லா வெந்து வந்துடும். இப்போ நம்ம ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாங்க. ஒரு 3 நிமிஷம் அளவுக்கு இது நல்லா வேகட்டும். வெந்ததுக்கு அப்புறமா தட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிட்டு இப்போது மறுபடிக்கும் கலந்து விட்டுக்கோங்க. அரை கப்பு அரிசி இருந்தால் போதுங்க. ரொம்பவே டேஸ்டியான ரொம்ப குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம் திருவாதிரை களி. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றி முந்திரி வறுத்துருக்கேன். இது கூடவே தேங்காயை சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி போட்டு அதுவும் வறுத்து சேர்த்துக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை கலந்து விட்டுறலாங்க. அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக திருவாதிரை களி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ இதை ஒரு இலையில் நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். நம்ம சாமிக்கு நெய்வேத்தியமாக செய்யும் பொழுது கண்டிப்பாக இந்த மாதிரி திருவாதிரை களி செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதே சமயம் ரொம்ப சிம்பிளான ஈஸியான ரெசிபிங்க. நல்லா சுட சுட ஆவி பறக்க இருக்குது. இது ஆறுனதுக்கு அப்புறமா இன்னுமுமே நல்லா திக்காகி வரும். மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.